சித்திரை திருவிழா சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் விழா. அத்தகைய சிறப்பு பெற்ற இந்த திருவிழாவின் வரலாற்றினை பற்றி இப்போது பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அதில் சித்திரை திருவிழா முக்கியத்துவம் வாய்ந்தது. இறைவனின் 64 திருவிளையாடல்கள் வெவ்வேறு காலங்களில் நடைபெற்றதாக இந்த சித்திரை திருவிழா சித்தரிக்கின்றது. சித்திரையில் வளர்பிறை 5ஆம் நாள் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கும் இந்த திருவிழா வைகையின் தென்கரை பகுதியில் முதலில் துவங்கும். அதாவது மீனாட்சி அம்மன் கோவில் 10 திருவிழாவாக நடைபெறும். மீனாட்சி அம்மனின் பட்டாபிஷேகம், சைவ சமயத்தை பின்பற்றி மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணமும் தேரோட்டமும் வெகு விமர்சையாக நடைபெறும். இப்போ இருக்கிற காலத்தில் சைவம் வைணவம் அப்படின்ற அளவுக்கு பிரித்து பார்க்குற அளவுக்கு இல்லை. எல்லாமே நம்ம கடவுள் நினைச்சு தான் நம்ம வழிபடுறோம், கும்பிட்றோம். பாரம்பரியமாக நடந்துட்டு வர்ற அந்த நிகழ்ச்சிகள் தெரியும், ஏதோ ஒரு அர்த்தத்தோடு செய்கிறாங்க அப்படின்றது தெரியும். பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. பல சிறப்புகளை கொண்டிருக்கும் இந்த திருவிழா முதலில் மாசி மாதத்தில் நடைபெற்றதாகவும், ஆனால் திருமலை நாயக்கர் காலத்தில்தான் விழா காலம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த காலத்தில் மாசி மாதத்தில் அனைவரும் விவசாயத்தில் முக்கியத்துவம் காட்டி வரும் சூழலில் திருமலை நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட தேரினை சுமக்க ஆள் இல்லாமல் போனது. சித்திரை மாதம் நடக்கும் விழாவின் போது மக்கள் அனைவரும் ஒன்று கூடி திருவிழாவை கொண்டாடியதை பார்த்த மன்னர் மீனாட்சி அம்மன் தேரோட்டத்தை தொடர்ந்து அடுத்த 3ஆம் நாள் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவ நிகழ்ச்சி நடைபெறும் வகையில் விழா காலத்தை மாற்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவிழாவினை காண எங்கிருந்தும் பக்தர்கள் வருகின்றனர். சித்திரை திருவிழா தொடக்கத்துல இருந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்குற வரைக்கும் விசேஷம் மன நிறைவை தருது. பிள்ளைங்களுக்கு ஆன்மீகத்தையும் பார்க்கறதுக்கும் வரலாற்று கதைகளை நினைவுபடுத்திக்கிறதுக்கும் ஒரு நல்ல துவக்கமாக இருக்குது. அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து சைவம் வைணவம் என்ற வேறுபாடின்றி பல நூற்றாண்டினை கடந்தும் இன்னும் மதுரையில் உள்ள மக்களால் உற்சாகமாகவும் வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்படும் விழாவாக இந்த விழா பார்க்கப்படுகிறது. பல புராண கதைகளை சித்திரை விழா கொண்டிருந்தாலும் பொதுவாக எந்தவித பொழுதுபோக்கு அம்சங்களும் இல்லாமல் இருக்கும் மதுரை மக்களுக்கு இந்த திருவிழா ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் விழாவாக உள்ளது. மதுரையினாலே ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலமாக காணப்பட்டாலும் சித்திரை திருவிழாலே மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு புண்ணியமாகவே கருதுகின்றனர். சைனவத்தையும் வைணவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் மக்களுடைய ஒற்றுமையையும் புராண கதைகளை நினைவுக்கூடிய ஒரு விஷயமாகவுமே இந்த சித்திரை திருவிழா அமைகிறது. ஒளிப்பதிவாளர் சம்பத்துடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.